இன்னைக்கு அணைவு வேதியியல் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான கேள்வி பதிலை பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, இரட்டை உப்புக்கள் மற்றும் அணைவு சேர்மங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை? இது முக்கியமான கேள்விதான். இரட்டை உப்புக்களுக்கும் அணைவு சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள், அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கரைசல் நிலையில் உள்ள சேர்மங்களை, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கரைசல் நிலையில் உள்ள சேர்மங்களை கலந்து ஆவியாக்கினா நமக்கு இரட்டை உப்பு அல்லது அணைவு சேர்மம் எது வேணா கிடைக்கும். சரியா? இப்போ இரட்டை உப்புக்கு உதாரணம் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். இது ஃபெரஸ் சல்ஃபேட்டையும் அமோனியம் சல்ஃபேட் உப்பையும் கலந்து படிகமாக்கும் போது கிடைக்கும். இதே மாதிரி அணைவு சேர்மங்களுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபெரோசயனைடு. இது பொட்டாசியம் சயனைடையும் ஃபெரஸ் சயனைடு உப்பையும் நம்ம படிகமாக்கினா கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு கேட்குறாங்க. மிக முக்கியமான கொஸ்டின் இது, கவனிக்கும். இந்த இரட்டை உப்புக்கள் அதன் உட்கூறு அயனிகளாக முற்றிலுமாக பிரிகடையும். இந்த இரட்டை உப்பு அதன் உட்கூறு அயனிகளாக முற்றிலுமாக பிரிகடையும். உதாரணமா இப்போ ஃபெரஸ் சொன்ன மோர் உப்புன்னு சொன்னேன், ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். இதுக்கு என்ன ஃபார்முலான்னா ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட், 6 வாட்டர். சரியா? இது என்ன ஆகுனா தண்ணீரை போட்டிங்கன்னா முற்றிலுமாக, அதாவது அதன் உட்கூறு அயனிகளாக முற்றிலுமாக பிரிகடையும். என்னென்ன அயனியா பிரியும்னா ஃபெரஸ் அயனியா பிரியும். சரியா? சல்ஃபேட் அயனியா பிரியும். 2 சல்ஃபேட் அயனி, 2 அமோனியம் அயனி. ஸோ இந்த மாதிரி அதனுடைய உட்கூறு அயனிகளாக முற்றிலுமாக பிரிகடையும். ஓகே, கரெக்டா? இதே இந்த அணைவு சேர்மத்தை நீங்கள் தண்ணீரில் போட்டிங்கன்னா எலி அயனியை கொடுக்கும் மற்றும் ஒரு அணைவு அயனி. இது அதாவது தனித்த அயனிகளாக பிரிகடையாது, ஒரு அணைவு அயனியை கொடுக்கும். நல்லா கவனிக்கணும். அணைவு சேர்மத்தை தண்ணீரில் போட்டிங்கன்னா ஒரு எலி அயனியும் ஒரு அணைவு அயனியும் கொடுக்கும். இந்த அணைவு சேர்மத்தில் உள்ள அணைவு அயனியானது எளிய அயனிகளாக பிரிகடைவதில்லை. அதாவது இது பேர் ஃபெரோசயனைடு அயனி. இது என்ன ஆகுதுன்னா ஃபெரஸ் அயனி சயனைடு அயனியை தருவதில்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உட்கூறு அயனிகளாக முழுவதுமாக பிரிகடையும். சரியா? இரண்டாவது பாயிண்ட், இதில் உட்கூறு அயனிகள் தன்னுடைய தனித்தன்மை இழக்கின்றன. இந்த இரட்டை உப்புல உட்கூறு அயனிகள் என்ன? இரட்டை உப்புல உட்கூறு அயனிகள் தன்னுடைய தனித்தன்மையை இழக்கின்றன. இந்த இரட்டை உப்பு. சரியா? இது அணைவு. சரி, அதே அணைவு அயனியானது, இந்த அணைவு அயனியானது தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதில்லை. எடுத்துக்காட்டும் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் அல்லது மோர் உப்பு, இதுக்கு பொட்டாசியம் ஃபெரோசயனைடு. திரும்பி சொல்லிடலாமா? இரட்டை உப்புக்களுக்கும் அணைவு உப்புக்கும் வேறுபாடு சொல்லுங்க. இரட்டை உப்பானது அதன் உட்கூறு அயனிகளாக முழுவதுமாக பிரிகடைகிறது, இரட்டை உப்பு. ஆனால் அணைவு சேர்மத்தில் உள்ள அணைவு அயனியானது எளிய அயனிகளாக பிரிகை அடைவதில்லை. இந்த இரட்டை உப்புல இந்த உட்கூறு அயனிகள் தன்னுடைய தனித்தன்மை இழக்கின்றன. ஆனால் அணைவு அயனியில் உள்ள உட்கூறு அயனிகள், அணைவு அயனியானது தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதில்லை. அணைவு அயனியானது தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதில்லை. அவ்வளவுதான். 2 பாயிண்ட் என்ன போதும். எடுத்துக்காட்டு, இதுக்கு மோர் உப்பு ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்,
இதற்கு பொட்டாசியம் பெரோசைனைடு. ஓகே, ரெண்டாவது கேள்வி, இது மிக மிக முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக தேர்வுக்கு வரலாம். 5 மார்க் கொஸ்டின். நல்ல கேள்வி. வெர்னர் கொள்கை, வெர்னர் கொள்கை 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. நல்ல வெர்னர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு, இந்த ஒரு அணில் சேர்மத்தை வச்சு அவர் விளக்கிறாரு. CO NH3 6 இந்த சேர்மத்தை வச்சுட்டு அவர் கொள்கைக்கிறார். ஃபர்ஸ்ட், பெரும்பாலான தனிமங்கள் இரு வகையான இணைதிறனை பெற்றுள்ளன. பெரும்பாலான தனிமங்கள் இரு வகையான இணைதிறனை பெற்றுள்ளன. ஒன்று முதன்மை இணைதிறன் அப்படின்னு பேரு, ரெண்டாவது இரண்டாம் நிலை இணைதிறன். அதாவது ஒவ்வொரு தனிமத்துக்கும் இரு வகையான இணைதிறன் இருக்கும். ஒன்று முதன்மை இணைதிறன், இன்னொன்று இரண்டாம் நிலை இணைதிறன். ஓகே, நல்லா காண்பிக்கும். இந்த முதன்மை இணைதிறன் எதை குறிக்குதுன்னா, ஆக்சிஜனேற்ற எண் எனவும், முதன்மை இணைதிறனானது ஆக்சிஜனேற்ற எண் எனவும், இரண்டாம் நிலை இணைதிறனானது அணைவு எண் எனவும் அழைக்கப்படுகிறது. இதை எப்படி சொல்றோம்? ஆக்சிஜனேற்ற எண். இது எப்படி சொல்றோம்? அணைவு எண். உதாரணமா இந்த சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். சிஎல் எப்பயுமே எதிர்மின் சுமை. இப்போ சிஎல் வந்து 3 மைனஸ், சாரி இது 3 மைனஸா, 3 மைனஸ். அப்போ இந்த அணைவு அயனி எப்படி இருக்குன்னா நேர்மின் சுமை 3+ இருக்கும். சரியா? இது வந்து மின் சுமை கிடையாது. அப்போ கோபால்ட்டுக்குமே 3+ சுமை. இந்த 3+ தான் முதன்மை இணைதிறன். முதன்மை இணைதிறனை குறிக்கிறது ஆக்சிஜனேற்ற எண் என சொல்றோம். இரண்டாம் நிலை இணைதிறன் அணைவு எண். இது அணைவு எண். இது முதன்மை இணைதிறன், இது இரண்டாம் நிலை இணைதிறன். அணைவு எண் என வழங்கப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட் நல்ல கவனிக்கணும். முதன்மை எண் மதிப்பு இது எப்படி இருக்கிறான்னா, நேர்குறியா இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியமாக இருக்கலாம். நேர்குறியா இருக்கலாம் அல்லது சில அனைத்து பூஜ்ஜியமாக கூட இருக்கலாம். உதாரணமா டெட்ரா நிக்கல் டெட்ரா கார்பனை இதில் பார்த்தீங்கன்னா இது பூஜ்ஜியமாக இருக்கும். சரியா? ஆக்சிஜனேற்ற எண். அப்போ முதன்மை இணைதிறன் எப்படி இருக்கலாம்? நேர்குறியா இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியமாக இருக்கலாம். இது வந்து எதிர் அயனிகளால் நிறைவு செய்யப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா எதிரணி Cl-, 3 Cl- நிறைவு செய்யப்படுகிறது. மூணாவது பாயிண்ட் பாருங்க, இரண்டாம் நிலை இணைதிறன் தானே. இந்த இரண்டாம் நிலை இணைதிறனானது இது வந்து என்னவா இருக்கலாம்னா, எதிர் அயனியா இருக்கலாம், நடுநிலை மூலக்கூறா இருக்கலாம், எதிர் அயனியா இருக்கலாம், சில சமயத்தில் நேர் அயனியாக கூட இருக்கலாம். சரியா? அதாவது இந்த இரண்டாம் நிலை இணைதிறனை நிறைவு செய்கிற தொகுதிகள், இந்த தொகுதிகள் இரண்டாம் நிலை இணைதிறனை நிறைவு செய்கிற தொகுதிகள் எப்படி இருக்கலாம்? எதிரணியாக இருக்கலாம், நடுநிலை மூலக்கூறாக இருக்கலாம் அல்லது நேரணியாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நிலை இணைதிறன் நிறைவு செய்கிற தொகுதி அமோனியா வந்து நடுநிலை மீன் சொல்லி ஆகும். சரியா? நாலாவது பாயிண்ட், ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியை சுற்றி 2 விதமான கோளங்கள் காணப்படுகிறது. இப்போ இந்த சேர்மத்தில் இதில் சுற்றி 2 வகையான கோளங்கள் காணப்படுகிறது. உட்புறமாக உள்ள கோளத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அணைவு கோளம் சொல்றோம். சரியா? இதில் அமைந்துள்ள தொகுதிகள் நல்ல கவனிக்கணும். இதில் உள்ள தொகுதிகள் உலோகத்துடன் உலோக அயனியுடன் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? முதல் பேர் 2 விதமான கோளங்கள், உட்புறமாக உள்ள கோளத்துக்கு பேர் அணைவு கோளம்னு பேர். சரியா? வெளிப்புறமாக உள்ள கோளத்துக்கு அயனியாகும் கோளம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கரெக்ட், அயனியாகும் கோளம். இது வந்து அணைவு கோளம், இது அயனியாகும் கோளம். இந்த உட்புறமாக அமைந்துள்ள கோளத்தில் உள்ள தொகுதிகள் மைய உலோக அயனியுடன்
வலிமையாக பிணைக்கப்பட்டது. இப்போ இது அம்மோனியா இருக்கு இல்லையா, இது வலிமையாக பிணைக்கப்பட்டிருக்கும். அதே அயனியாகும் கோணத்தில் உள்ள தொகுதிகள், இந்த ரெண்டாவது கோணத்தில் இருக்கு இல்லையா, சரி, இந்த அயனியாகும் கோணத்தில் உள்ள தொகுதிகள் எப்படி இருக்குன்னா வலிமை குறைந்த பிணைப்பால் பிணைக்கப்படும். வலிமை குறைந்த பிணைப்பால் பிணைக்கப்படும். ஸோ நாலாவது சொல்லுங்க, ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியை சுற்றி இரண்டு விதமான கோலங்கள் காணப்படுகிறது. ஒன்று உட்புறமாக அமைந்துள்ள கோலத்துக்கு அணைவு கோலம்னு பேர், வெளிப்புறமாக அமைந்துள்ள கோலத்துக்கு அயனியாகும் கோலம் சொல்கிறோம். இந்த அணைவு கோலத்தில் உள்ள தொகுதிகள் மைய உலோகையினுடன் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளது. அதே அயனியாகும் கோலத்தில் உள்ள தொகுதிகள் வலிமை குறைந்த பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது, வலுவற்ற நிலையில பிணைக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது பாயிண்ட், முதன்மை இணைதிறனுக்கு திசை நோக்கிய பண்பு கிடையாது. ஆனால் இரண்டாம் நிலை இணைதிறனுக்கு திசை நோக்கிய பண்பு, அதாவது ஒரு குறித்த திசையில அது அமைந்திருக்கும். 6 இருந்ததுன்னா எண்முகி வடிவம், எண்முகி வடிவம் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். 6 ஈனிகள் இருந்தால் எண்முகி வடிவம். இப்போ இதான் என்ன சொல்லி திரும்பியும் ரீகால் பண்ணிடுறேன். பெரும்பாலான கனிமங்கள் 2 வகையான இணைதிறனை பெற்றுள்ளன. ஒன்று முதன்மை இணைதிறன், இன்னொன்று இரண்டாம் நிலை இணைதிறன். முதன்மை இணைதிறன் ஆக்சிஜனேற்ற எண் சொல்றோம். இரண்டாம் நிலை இணைதிறன் அணைவு எண் என அழைக்கிறோம். சரியா? இரண்டாவது முதன்மை இணைதிறன் நேர்குறியா இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியமாக இருக்கலாம். அது எதிர் அயனிகளால் நிறைவு செய்யப்படும். மூணாவது பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். இந்த இரண்டாம் நிலை இணைதிறனை நிறைவு செய்கிற தொகுதிகள், இந்த தொகுதிகள் நிறைவு செய்கிற தொகுதிகள் இது எப்படி இருக்குன்னா எதிர் அயனியாக இருக்கலாம், நடுநிலை மூலக்கூறாக இருக்கலாம் அல்லது நேர் அயனிகளாக இருக்கலாம். நாலாவது, ஒரு அணைவு சேர்மத்தில் நல்லா கவனிக்கணும், மைய உலோக அயனியை சுற்றி 2 விதமான கோலங்கள் உள்ளன. உட்புறமாக அமைந்துள்ள கோலத்துக்கு அணைவு கோலம்னு பேரு, வெளிப்புறமாக உள்ள கோலத்துக்கு அயனியாகும் கோலம்னு பேரு. இந்த அணைவு கோலத்தில் உள்ள தொகுதிகள் மைய உலோகையுடன் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளன. அது அயனியாகும் கோலத்தில் உள்ள தொகுதிகள் வலுவற்ற நிலையில பிணைக்கப்பட்டுள்ளன. 5வது பாயிண்ட், முதன்மை இணைதிறனுக்கு திசை நோக்கிய பண்பு இல்லை, இரண்டாம் நிலை இணைதிறனுக்கு திசை நோக்கிய பண்பு உள்ளது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. இது கூட உங்களுக்கு சின்ன சின்ன கேள்வி கேட்கலாம். மூணாவது, பின்வருவனவற்றை வரையறை. 1 மைய அணு. நல்லா கவனிக்கணும். இப்போ அணைவு உட்பொருளில், இப்போ அணைவு உட்பொருள்னா ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனி அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள தொகுதிகள் இதை சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், அணைவு உட்பொருள். இதுக்கு பேர் தான் அணைவு உட்பொருள் சொல்றோம். இந்த அணைவு உட்பொருளில் மையத்தில் அமைந்துள்ள அணு அல்லது அயனி சொல்லுங்க. அணைவு உட்பொருள்ல மையத்தில் சென்ட்ரலா இருக்கிற மையத்தில் இருக்கிற அணு அல்லது அயனிக்கு பேரு தான் மைய அணு. திரும்பி சொல்லுங்க, அணைவு உட்பொருள்ல மையத்தில் அமைந்திருக்கும் அணு அல்லது அயனி தான் நம்ம மைய அணு அப்படின்னு சொல்றோம், அல்லது அயனி. மைய அணு அல்லது அயனி. 2வது முக்கியமான கொஸ்டின் தான் ஈனி என்றால் இதான் ஈனி சொல்றோம். ஈனினா மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைந்திருக்கின்ற தொகுதிகள். மைய உலோக அயனியுடன் இணைந்திருக்கின்ற தொகுதிகள், அதாவது அணுக்களாக கூட இருக்கலாம், அணுக்கள் அல்லது அணு தொகுதிகள். சில டைம் அணுவாக கூட இருக்கலாம். சரியா? குளோரின் ஒரே ஒரு ஈனி கூட இணைந்திருக்கலாம். அப்போ திரும்பி சொல்லுங்க, ஈனினா மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைந்திருக்கும் அணு அல்லது அணு தொகுதிகள். அணு அல்லது அணு தொகுதிகள். ஓகே, இது அணு தொகுதி NH3. அதே Cl ஒரே ஒரு அணு, அந்த மாதிரி அணுவா இருக்கலாம்
அல்லது அணு தொகுதியாக இருக்கலாம். திரும்பி சொல்லிடலாமா? மைய உலோக அயனி அல்லது அணுவுடன் இணைந்திருக்கும் அணு அல்லது அணு தொகுதிகள் தான் நம்ம ஈனின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மூணாவது அணைவு கோளம். இதேதான் என்ன சொன்னது, அந்த அணைவு கோளம் தான் அணைவு கோளம் தான். அணைவு கோளம்னா ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனி அதனுடன் இணைந்திருக்கிற ஈனிகளை நம்ம என்ன சொல்றோம், ஆகியவற்றை ஒருங்கிணைத்து, அதாவது மைய உலோக அயனி அதோடு இணைந்திருக்கிற ஈனிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நாம் என்ன சொல்றோம், அணைவு கோளம் சொல்றோம். அணைவு கோளம்னா மைய உலோக அயனி அதோட இணைந்திருக்கிற ஈனி அதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் அணைவு கோளம் சொல்றோம். நாலாவது அணைவு எண். நல்ல கவனிக்கணும், அணைவு எண் கண்டிப்பாக கேட்கலாம். அணைவு எண்ணா ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனி அல்லது அணுவுடன் இணைந்திருக்கும் ஈனிகளில் உள்ள வழங்கி அணுக்களின் எண்ணிக்கை. அதாவது ஈனி எண்ணிக்கைன்னு சொல்லக்கூடாது. இப்போ இங்க 6 ஈனி இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு ஈனியும் ஒரு வழங்கி அணுக்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஈனியும் ஒரே ஒரு வழங்கி அணுக்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் அப்போ 6 ஈனி, சரியா? 6 ஈனி. அப்போ என்ன, சாரி இப்படி போடுங்க, எண்ணு தான். இப்போ ஒவ்வொரு ஈனியும் ஒரு வழங்கி அணுக்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 6 அமோனியா, 6 வழங்கி அணுக்கள். இதுக்கு சொல்லிடலாம், சரியா? ஆனால் எல்லா கேஸுக்கும் இந்த மாதிரி இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சேர்மம் வச்சுக்கணும், சரியா? இந்த சேர்மத்தில் எத்திலீன் டயமீன் பேர். இதுக்கு என்ன பேர்? எத்திலீன் டயமீன். இது ஒரு ஈனி. இந்த ஒரு ஈனியில 2 வழங்கி அணுக்கள் இருக்கும். ஒரே ஈனி 2 அணுக்கள், 2 வழங்கி அணுக்களால இணைக்கப்பட்டது, சரியா? அப்போ ஒரு ஈனில எத்தனை வழங்கி அணுக்கள்? 2. அப்போ 3 ஈனினா 3 2 6. அப்போ 6 தான் நம்ம சொல்றோம் அணைவு எண். அப்போ அணைவு எண்ணா ஈனின்னு சொல்லக்கூடாது, ஈனியில் உள்ள வழங்கி அணுக்களின் எண்ணிக்கை. திரும்பி சொல்லுங்க, ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைந்திருக்கும் ஈனிகளில் உள்ள வழங்கி அணுக்களின் எண்ணிக்கை. ஈனிகளில் உள்ள வழங்கி அணுக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈனில ஒவ்வொரு ஈனில 2 வழங்கி அணுக்கள். அப்போ 3 ஈனினா 3 2 6. இது கூட ஒன்றா கேட்கலாம். இதோட அணைவு எண் 3ன்னு சொல்லக்கூடாது, 3 2 6. ஆனால் இதுக்கு 6. ஓகே, சரி. நெக்ஸ்ட் 4வது கேள்வி. பின்வரும் அணைவு சேர்மங்களுக்கு IUPAC முறையில் பயன்படுக. இது ரொம்ப நல்லா படிக்கிறது மட்டும் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படித்தா தான் பண்ண முடியும். பட் நான் சொல்லிடுறேன், அட்லீஸ்ட் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு Na2 NiEDT. அதாவது ஒரு அணைவு சேர்மத்தில் பொதுவாக இந்த ரூல் தெரிஞ்சுக்கோ, நேர் அயனி தான் முதல் எழுதணும், அப்புறம் எதிர் அயனி தான் எழுதணும். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நேர் அயனி, சோடியம் நேர் அயனி 2 ப்ளஸ் 2 மைனஸ் இதானே நேர் அயனி. அப்போ சோடியம் எழுதிக்கணும். அடுத்தது ஈனி எழுதணும். அந்த ஈனி கூட என்ன பண்ணணும்னா அகரவரிசைப்படி ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கணும். இந்த EDTA ஈனிக்கு IUPAC பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோ. 2 2 டேஷ் 2 டேஷ் 2 டபுள் டேஷ் 2 ட்ரிபிள் டேஷ். நல்லா கவனிக்கணும். ஈத்தேன் 1,2 டைஐன் டைநைட்ரிலோ நைட்ரிலோ, அதாவது டெட்ராஸ்டேட். டெட்ரா அசிட்டேட்டோ அசிட்டேட்டோ. இதுதான் வந்து இந்த EDTA ஈனினுடைய IUPAC பேர். சொல்லுங்க. 2 2 டேஷ் 2 டபுள் டேஷ் 2 ட்ரிபிள் டேஷ்
ஈத்தேன் 1,2-diyl டைநைட்ரிலோ டெட்ராஸ்டேட்டோ. அப்புறம் இந்த அணைவு அயனியில் உலோகம் இருந்ததுன்னா அதோட கடைசியில் ஏடிஇ சேர்த்துக்கணும். நிக்கல் இருந்தால் நிக்கலே, தாமிரம் இருந்தால் குப்ரே, இரும்பு இருந்தாக்கா ஃபெரே அப்படின்னு. அப்போ நிக்கலே ஆகும். நிக்கலே சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் ஆக்சிஜனேட்டில் என்ன எழுதணும். இப்போ யூடிடியை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இது பார்த்தீங்கன்னா -4 மின்சுமை. அப்போ நிக்கலுக்கு எக்ஸோட மின்சுமை -4 தெரிஞ்சுக்கோ. நிக்கலுக்கு எக்ஸு. ஸோ எக்ஸு -4 ஈக்குவல் டு -2. இது எக்ஸ் வச்சுங்க. இதோட மின்சுமை -4 ஈக்குவல் டு -2. எக்ஸுக்கு என்ன வரும்? 2. ஸோ நிக்கலே 2. இதான் யூபிஎஸ். இப்போ ரெண்டாவது இதான் ஒரு கஷ்டம், மத்தாலும் எழுதணும். AgCN2- சரியா? இப்போ எதிரி மின் சுமை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஈனி எழுதணும். சிஎனுக்கு பேர் சயனிடோ. ஈனிக்கு சிஎல்னா குளோரினா குளோரிடோ. அது மாதிரி இருக்குது. இதை மட்டும் பார்க்கணும். சிஎல்னா சயனிடோ. 2 இருந்தாக்கா டைன்னு சொல்லணும். 3னா ட்ரை, 4னா டெட்ரா. அப்போது டை சயனிடோ அர்ஜென்டேட். என்ன சொன்னல, நெகட்டிவ் எதிர்மின் சுமையாக இருந்தால் உலோகத்தின் பெயரோட ஏடி சேர்க்கணும். வெள்ளினா அர்ஜென்டேட். அர்ஜென்டேட் மின் சுமை பார்த்தீங்கன்னா இது எதிர்மின் சுமை கொண்ட ஈனி சிஎல். அப்போது எக்ஸ் -2 இது ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. இப்போ டீச்சர் ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க, அப்போ நல்லா பார்க்கணும். ஓகே. அர்ஜென்டேட் 1 அயனியும் போடணும். இப்போ இந்த மாதிரி மின்சுமையோடு இருந்ததுன்னா அயனியும் போடணும். மூணாவது. ஓகே ரைட்டா? மூணாவது கவனிக்கணும். பாருங்கள், டை சயனிடோ அர்ஜென்டேட் 1 அயனி. மூணாவது. தேர்ட் ஒன் COEN3 2 times SO4 thrice. இப்போ நல்லா கவனிக்கணும். சல்ஃபேட்டுக்கு எதிர்மின் சுமை -2 சார்ஜ் 3 இருக்கு. 3 × -2 -6. அப்போ இது +6 ஆகும். சரியா? இப்போ ஈனி தான் பெயரிடணும். இப்போ இது ஈஎன் எடுக்கணும்னு சொன்னல, எத்திலீன் டயமீன் அப்படின்னு. 3னா நம்ம என்ன சொல்லுவோம்? டெஸ்ட்னு சொன்னேன். 2னா டை, 3னா ட்ரே. சாரி, 3னா ட்ரைன்னு சொன்னேன். 2னா டை, 3னா ட்ரை. ஆனால் நல்லா கவனிக்கணும். இந்த எத்திலீன் டயமீன் அந்த ஈனிலே டைங்கிற வார்த்தை வருதுல்ல, எத்திலீன் டயமீன். அதனால் இந்த மாதிரி கேஸுக்கு மட்டும் 3 தான் நம்ம ட்ரைன்னு சொல்லக்கூடாது, ட்ரிஸ்ன்னு சொல்லணும். அதாவது ஈனிலேயே டை இருந்தாக்கா நம்ம 3 இருந்தாக்கா ட்ரைன்னு சொல்லக்கூடாது, ட்ரிஸ். அப்போ ட்ரிஸ் எத்திலீன் டயமீன். இதுக்கு இப்படி சொல்லிடும். எத்திலீன் டயமீனுக்கு என்ன ஐயூபிஎஸ்சி பேர்னா ஈத்தேன் 1,2-diamine. ஈத்தேன் 1,2-diamine. கோபால் நல்லா கவனிக்கணும். அணைவு அயனி நேர்மின் சுமையாக இருந்தால் உலோகத்தை அப்படியே எழுதணும் பேர். எதிர்மின் சுமையாக இருந்தால் தான் ஏடி. நேர்மின் சுமையாக தான் உலோகத்து பேர் அப்படியே எழுதணும். கோபால்ட்டுன்னு போடுங்க. ஆக்சிஜனேற்ற நிலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே 2 கோபால்ட் இருக்கு. இப்போ 2 கோபால்ட்டுக்கு மின்சுமை 6னா 1 கோபால்ட்டுக்கு என்னது 3. அப்போ 3 கோபால்ட்டு 3 போட்டுருக்கோம். முதல்ல நேரேணி எழுதிட்டீங்களா, அப்புறமா எதிரேணி. எதிரேணி என்னது? சல்ஃபேட். ஓகே. 4வது COONO NH3 2+. இதை முதல்ல ஈனியை நம்ம அகர வரிசைப்படி எழுதணும். அமோனியா பேர் அம்மைன். அம்மைன்னு பேர். 5 இருந்தாக்கா பென்டா. சொல்லு, பென்டா அம்மைன். இதுக்கு பேர் நைட்ரிட்டோ. பேர் நைட்ரைட்டோ. சாரி, பேர் நைட்ரைட்டோ. NO2 அப்படின்னாக்கா NO2 பேர் நைட்ரைட்டோ. நைட்ரைட்டோ. அதில் கூட
ஓ மூலியமாக பிணைப்பில் ஈடுபடுது. சரியா? அப்போ நைட்ரைட்டோ KOன்னு எழுதணும். ஆக்சிஜன் மூலமாக அது பிணைப்பில் ஈடுபடுறதுனால நைட்ரைட்டோ KO. இந்த அல்லது N மூலியமாக பிணைப்பில் ஈடுபட்டாக்கா KN எழுதணும். சரியா? பென்டா அமைன் நைட்ரைட்டோ KO கோபால்ட் அப்படியே எழுதணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், நேரும் சுமைனா உலோகத்தை பேர் அப்படியே எழுதணும். சரியா? ஆக்சிஜனேற்ற நிலை எப்படி கண்டுபிடிக்கணும்? X வச்சுக்கலாமா? இது எதிர்மின் சுமை கொண்ட ஈனி நைட்ரைட்டோ. ஸோ -1. இது வந்து நடுநிலை மின் சுமை கிடையாது. ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன வரும்? 3. கோபால்ட்டு 3 அயனி. ஓகே. லாஸ்ட் ஒன், அஞ்சாவது கழிவு PT NH3 2 times Cl NO. இதை அகர வரிசைப்படி எழுதுகிற ஈனிய அமைன் தான் முதல்ல. சரியா? டை அமைன் அப்புறம் குளோரினுக்கு குளோரிடோன்னு பேரு, குளோரிடோ. சரியா? NO2க்கு என்ன பேர் சொன்ன? NO2 எல்லாம் ஒன்று தான், நைட்ரைட்டோ தான். இதுவும் நைட்ரைட்டோ. ஆனால் N மூலியமாக பிணைப்பில் ஈடுபடுறதுனால KNன்னு சொல்லுங்க. அப்புறம் பிளாட்டினம், உலோகத்தின் பேர் பிளாட்டினம். அதாவது இங்கே மின் சுமை எதிர் மின் சுமை இருந்தாலும் APE பிளாட்டினம் போட்டுக்கணும். ஆக்சிஜனேற்ற நிலை எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை வச்சுக்கலாமா? அமோனியாவுக்கு நடுவில் மின் சுமை கிடையாது, குளோரினுக்கு மைனஸ் மின் சுமை, இதுக்கு மைனஸ், ஈக்குவல் டு வெளியில் 0. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? 2 வரும். பிளாட்டினம் 2. இது அயனியெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா மின் சுமை இல்லாதனால நீங்கள் அயனியெல்லாம் போடலாம். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் படிக்கணும். அது இது வந்து புத்தகத்தில் ரூல் சொல்ல இருக்கும், அதை படிச்சுட்டு பண்ணால் ஈஸியாக. அடுத்தது 5வது கொஸ்டின் தானீங்க. 5வது இணைப்பு மாற்றியம். நல்லா கவனிக்கணும். இணைப்பு மாற்றியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. இணைப்பு மாற்றியம் உங்களுக்கு தெரியும், 11th படிச்சிருப்பீங்க. மாற்றியம்னா ஒரே மூலக்கு வாய்ப்பாடு இருக்கும், ஆனால் வெவ்வேறு வடிவங்கள் பெற்றிருக்கும், வேதி பண்புகளை வேறுபடும் படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ அனைத்து சேர்மங்களையும் மாற்றியங்கள் காணப்படுது. இந்த இணைப்பு மாற்றியம் என்றால் என்ன அப்படின்னா என்னக்கா, இரு வழி பிணைப்பொருள் ஈனி. இப்போதான் சொன்னேன், இப்போ NO2ங்கிற ஈனி ஒன்றா N மூலியமாக பிணைப்பில் ஈடுபடும் அல்லது ஆக்சிஜன் மூலமாக பிணைப்பில் ஈடுபடும். இரு வழி பிணைப்பொருள் ஈனி 2 முறையில் பிணைப்பு ஆகலாம் அந்த ஈனி. சரியா? தன்னிடம் உள்ள வெவ்வேறு வழங்கி அணுக்கள் மூலம் மைய உலோக அயனியுடன் பிணைப்பை ஏற்படுத்தும் போது சொல்ல பார்க்கலாம். இதாவது இரு வழி பிணைப்புறு ஈனி 2 முறையில் எதனால் பிணைக்கலாம். இரு வழி பிணைப்புறு ஈனி தன்னிடம் உள்ள வெவ்வேறு வழங்கி அணுக்கள் மூலம், ஒன்றா N மூலமாக அல்லது ஆக்சிஜன் மூலமாக, தன்னிடம் உள்ள வெவ்வேறு வழங்கி அணுக்களின் மூலம் மைய உலோக அயனியுடன் பிணைப்பை ஏற்படுத்தும் போது இத்தகைய மாற்றியம் உண்டாகிறது. சரியா? உதாரணம் சொல்லிடலாமா? CO NH3 5 times 1 ONO 2+. பேரில் கூட இது ஒன்றா ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்படும். CO NH3 5 times NO2. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மூலமாக பிணைப்பை ஈடுபடும், இது நைட்ரஜன் மூலமாக மைய உலோக அணுவுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் இணைப்பு மாற்றியம். திரும்பி ஒரு தடவை சொல்லிடுற, இரு வழி பிணைப்புறும் ஈனி தன்னிடம் உள்ள வழங்கி அணுக்கள் மூலம், தன்னிடம் உள்ள வெவ்வேறு வழங்கி அணுக்கள் மூலம் மைய உலோக அயனியுடன் பிணைப்பை ஏற்படுத்தும் போது இத்தகைய மாற்றியம் ஏற்படுகிறது. ஒன்று ஆக்சிஜன் மூலமாக பிணைப்பை ஏற்படுத்தலாம் அல்லது நைட்ரஜன் மூலமாக பிணைப்பை ஏற்படுத்தலாம். இது வந்து பேர் சொல்ல தெரிஞ்சுக்கோ. இது வந்து 5 பென்டா
அம்மை நைட் என்ன சொன்ன நைட்ரிலோ இந்த பேர் ஒரு நிமிஷம் வந்து நைட்ரைட்டோ சாரி பென்டா அம்மை நைட்ரைட்டோ கேவு கோபால் மின்சுமை 3 வரும். ஏன்னா இது வந்து -1னால புரியுதா? சி எக்ஸ் வச்சுங்க 0 பாருங்க எக்ஸ் இது 0 இது -1 இல்லையா? அப்போ எக்ஸுக்கு 3 வரும், கோபால்ட்டு 3 அயனி. அதே மாதிரி பென்டா அம்மை நைட்ரைட்டோ அடுத்து கேஎன் கோபால்ட்டு 3 அயனி ஆகும். புரியுதுல? வரை என்று சொல்லிட இருவழி பிணைப்பு நீனி தன்னிடம் உள்ள வெவ்வேறு வணங்கி அணுக்கள் மூலம் மைய உலோக அயனுடன் பிணைப்பு ஏற்படுத்தும் போது இத்தனை மாற்றம் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் காணும் அணைவு மாற்றியங்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு நல்ல. இப்போ அடுத்தது அணைவு மாற்றியம். அதாவது சில அணைவு சேர்மத்தில் அணைவு அயனி நேர் அணைவு அயனி இருக்கும், எதிர் அணைவு அயனி ரெண்டுமே இருக்கும். சில அணைவு சேர்மத்தில் நேர் அணைவு அயனி இருக்கும், எதிர் அணைவு அயனி ரெண்டுமே இருக்கும். இத்தகைய சேர்மங்கள் தான் இந்த மாற்றியம் ஏற்படுகிறது. புரியுதா? அதாவது நேர் அணைவு அயனி மற்றும் எதிர் அணைவு அயனியை உடைய நேர் அணைவு அயனி எதிர் அணைவு அயனியை உடைய அணைவு சேர்மங்களில் இத்தகைய மாற்றியங்கள் ஏற்படுகிறது. சரியா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிடி NH3 இன்னொன்று PdCl4 இது பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமை, இது நேர்மின் சுமை. நல்லா கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமை. ஓகே, இது வந்து நேர்மின் சுமை. ஓகே, அப்போ அந்த மாதிரி அணைவு அயனி நேர் அணைவு அயனி எதிர் அணைவு அயனி ரெண்டுமே இருக்கிற அணைவு சேர்மத்தில் இத்தகைய மாற்றியம் காணப்படுகிறது. இதில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள் நேர் மற்றும் எதிர் அணைவு கோளங்களில் பரிமாற்றம் அடைவதன் மூலம், அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள் நேர் மற்றும் எதிர் அணைவு அயனில பரிமாற்றம் அடையும் போது, உதாரணமா இப்போ இந்த குளோரினா இதோட பிணைப்பில் இருக்கணும். சரியா? சரி, அதான் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த அமோனியா வந்து பிடி பெராடியத்தோட பிணைக்கணும். குளோரின் வந்து பரிமாற்றம் வந்துடும். இந்த அமோனியா வந்து குளோரின் பதிலாக இங்கே போயிடும். அப்போ என்ன நமக்கு சேர்முட்டாகுன்னா பிடி அமோனியா பிளாட்டினம் Cl4. சரி, இது ஒரு சேர்மம், இது ஒரு சேர்மம். அவ்வளோ இது கிளீனாக புரிஞ்சுதா? திரும்பி சொல்கிறேன். நேர் அணைவு அயனி எதிர் அணைவு அயனி கொண்டிருக்கின்ற அணைவு சேர்மங்களில் தான் இத்தகைய மாற்றியம் ஏற்படுகிறது. இதில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள் நேர் மற்றும் எதிர் அணைவு கோளங்களுக்கிடையே, எதிர் அணைவு கோளங்களுக்கிடையே சொல்றோம். நேர் மற்றும் எதிர் அணைவு கோளங்களுக்கிடையே பரிமாற்றம் அடைவதன் மூலம், அதாவது இந்த குளோரின் இங்கே வந்துடுது, இந்த அமோனியா இங்கே வந்துடுது. நேர் மற்றும் எதிர் அணைவு கோளங்களுக்கிடையே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள் பரிமாற்றம் அடையும் போது இத்தகைய மாற்றியம் ஏற்படுகிறது. ஈஸியாக இருக்கிறது. ஓகே, அப்போ அணைவு மாற்றியம் என்னது? நேர் அணைவு அயனி இருக்கணும், எதிர் அணைவு அயனி இருக்கணும். ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட ஈனிகள் இரு அணைவு கோளங்களுக்கிடையே, நேர் அயனி எதிர் அயனி இல்லையா, அந்த இரு அணைவு கோளங்களுக்கிடையே பரிமாற்றம் ஏற்படும் போது இத்தகைய மாற்றியம் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி. நல்ல கல்வி. அயனியாதல் மாற்றியம். அயனியாதல் மாற்றியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு
அயனியாதல் மாற்றியம். நல்ல இப்போ அயனியாதல் மாற்றியம்னா அயனியுறும் ஈனி. நான் சொன்னேன் ஒரு அணை சேர்மத்தில் அணை அயனி இருக்கும், ஒரு எலி அயனி இருக்குன்னு சொன்னேன். இந்த எலி அயனி வந்து அணைவுறும் அப்படின்னு சொன்னோம். அதாவது எலி அயனின்னு கூட சொல்லலாம். எலி அயனி அல்லது அயனியுறும் அயனி ஈனியாக செயல்படும் தன்மையை பெற்றிருப்பேன். சொல்லுங்க. அயனியுறும் எளிய இப்படி சொல்றது. அயனியுறும் எளிய அயனி ஈனியாக செயல்படும் தன்மையை பெற்றிருந்தால் இத்தகைய மாற்றம் ஏற்படும். சொல்லுங்க. அயனியுறும் எளிய ஈனி, அந்த எளிய ஈனி வந்து ஈனியாக செயல்படும் தன்மையை பெற்றிருப்பின் இத்தகைய மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது இத்தகைய எளிய அயனி அணைவு கோலங்களில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றம் அடைந்து நாணிகள் சொன்னா போதும். இப்போ இது ஒரு சேர்மம் CONH3,4Br2Cl. சரியா? இது வந்து எளிய அயனியுறும் எளிய அயனி. இது ஈனியாக செயல்படும் தன்மையை பெற்றிருந்தால் அயனியாக மாற்றியம் சொன்னேன். இந்த அயனியுறும் எளிய ஈனி அணைவு கோலங்களில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றம் அடைந்தால், அதாவது இந்த ஒரு குளோரின் பல சீல் உள்ள ஒன்று அது ஈனியாக செயல்படும். இது ஈனியாக செயல்படும். ஒரு குளோரின் Br குளோரின் உள்ள வந்து ஓகே, Br வெளியில் போடும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு செயல்படும். அப்போ திரும்பி சொல்லுங்க. இத்தகைய அயனியுறும் எளிய ஈனி அணைவு கோலங்களில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றம் அடையும் போது அயனியாதல் மாற்றியங்கள் ஏற்படுகிறது. ஸோ இந்த எடுத்துக்காட்டு நீங்கள் எழுதினா போதும். ஓகே சார். பேர் சொன்னாக்கா டெட்ரா அமைன் இல்லையா, டை புரோமிடோ கோபால்ட் 3 குளோரைடு. இது வந்து டெட்ரா அமைன், அப்புறம் குளோரிடோ அமைன், புரோமிடோ, அப்புறம் குளோரிடோ கோபால்ட் 3 புரோமைடு. ஓகே, டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் என்ன? எட்டாவது தான் முதல்ல 10 கேள்வி மட்டும் பார்ப்போம். CONH3 5Cl SO4 CONH3 5SO4 Cl ஆகிய இந்த ரெண்டு சேர்மம் கொடுத்துட்டு ஆகிய இரண்டு சேர்மங்களை எவ்வாறு வேறுபடுத்தலாம்? ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சேர்மம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நைட்ரேட் உடன் ரெண்டு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்றதாக இருக்கும். ஆனால் இது வெள்ளி நைட்ரேட் உடன் வினைப்பட்டு வெள்ளி குளோரைடு மீள்படுவை தரும். ஏன்னா இந்த Cl வந்து எப்படி அயனியும் தனி எளிய அயனி, சரியா? அதனால வினை புரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா Cl வந்து அணைவு கோலத்தில் இருக்கிறது, ஈனியாக செயல்படுது. அதனால வெள்ளி நைட்ரேட் உடன் வினை புரியாது. இது மட்டும் தான் வினை புரியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின் நல்லா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க, நல்லா டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகே, 9th கொஸ்டின் நல்லது. கரைப்பானேற்ற மாற்றியங்கள் என்றால் எடுத்துக்காட்டு கரைப்பானேற்ற மாற்றி. நல்லது. அதாவது படிக அணிக்கோவை தளத்தில் உள்ள நீர், அதே மாதிரி அமோனியா, எத்தில் ஆல்கஹால் போன்ற கரைப்பான் மூலக்கூறுகள், படிக அணிக்கோவை தளத்தில் உள்ள கரைப்பான் மூலக்கூறுகள் அணைவு உட்பொருளில் உள்ள ஈனிகளுடன் பரிமாற்றம் அடைந்தால், அணைவு உட்பொருள் இருக்கிற ஈனிகளுடன் இந்த கரைப்பான் மூலக்கூறுகள் பரிமாற்றம் அடைந்தால் நமக்கு கிடைக்கிறது தான் கரைப்பானேற்ற மாற்றங்கள். இப்போ நீர் வந்து இதில் வந்து நீர் செயல்பட்டால் தலைகளையும்
கரைப்பானானது நீராக இருந்தால், அதாவது நீர் மூலக்கூறு அணை உட்பொருளில் உள்ள ஈனியை பரிமாற்றம் செய்தால், அணை உட்பொருள் இருக்கிற ஈனியை நீர் மூலக்கூறு பரிமாற்றம் செய்தால் அதை என்ன சொல்றோம்? நீரேற்று மாற்றியதல் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக கரைப்பானேற்ற மாற்றியம்னா H2O, அமோனியா, எத்தில் ஆகார் போன்ற கரைப்பான் மூலக்கூறுகள் அணை உட்பொருளில் உள்ள ஈனிகளுடன் பரிமாற்றம் செய்தால் நமக்கு கிடைக்கும். சரியா? அதே கரைப்பான் மூலக்கூறு நீராக இருந்தால் நம்ம சொல்றோம் நீரேற்று மாற்றியம். உதாரணம் பார்த்தீங்கன்னா Cr எடுத்துக்காட்டு பண்ணுங்க, H2O 6Cl. அடுத்த சேர்வோம் Cr H2O 5, ஒரு Cl உள்ள வந்துடும், 2 வெளியில் வரும். இன்னொன்று Cr H2O 4 Cl 2 Cl. ஓகே, இந்த 3 தான் எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின், இது கூட உங்களுக்கு மிக முக்கியமான கொஸ்டின். இது இதோட 10வது கேள்வி நல்லா கவனிக்கணும். இது இணைதிறன் பிணைப்பு கொள்கை. இணைதிறன் பிணைப்பு கொள்கையை விவரி. இது கூட கேட்கலாம். 10 பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் தேர்வுக்கு 5 போர்ஷன்டே மார்க் கொடுத்துருவாங்க. நல்ல 10 பாயிண்ட் பொறுமையாக சொல்லுங்கள். இதில் இந்த கொள்கையின்படி அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஈனி உலோக பிணைப்பு, அதாவது ஈனிக்கும் உலோக பிணைப்பு, உலோகத்துக்கும் உலோக அயனிக்கும் இடையே இருக்கிற பிணைப்பு சகப்பிணைப்பு தன்மை. ஈனி உலோக பிணைப்பு எப்படி இருக்குமா? சகப்பிணைப்பு தன்மை உடையது. திரும்பி சொல்லுங்க. அதாவது அணைவு சேர்மத்தில் உள்ள ஈனி உலோக பிணைப்பு சகப்பிணைப்பு தன்மையை கொண்டது. ஓகே. ரெண்டாவது, ஒவ்வொரு ஈனியும், ஈனினா எலக்ட்ரானை வழங்கும் தொகுதின்னு சொன்னேன், ஒவ்வொரு ஈனியும் குறைந்தபட்சம் ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை கொண்ட நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலை பெற்றிருக்கணும். அதாவது சிம்பிளாக இருக்கலாம். ஒவ்வொரு ஈனிலையும் குறைந்தபட்சம் தனித்த இரட்டை எலக்ட்ரானை பெற்றிருக்கணும். இரட்டை எலக்ட்ரான் இருக்கணும், தனித்த ஒரு ஜோடி எலக்ட்ரான். சொல்லுவோம், ஒவ்வொரு ஈனிலும் ஒரு தனித்த குறைந்தபட்சம் ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை நிரப்பப்பட்டுள்ள ஆர்பிட்டாலை கொண்டிருக்க வேண்டும். இரட்டை எலக்ட்ரானை கொண்டுள்ள நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலை கொண்டிருக்க வேண்டும். மூணாவது, இப்போ ஈனி என்ன பண்ணுறது? எலக்ட்ரானை வழங்கும். அந்த எலக்ட்ரானை பெற்றுக்கொள்வதற்கு சாதகமாக ஏதுவாக மைய உலோக அயனியில காலியான ஆர்பிட்டால் இருக்கணும். மூணாவது கணக்கு, அணைவு அயனியில் உள்ள மைய உலோக அயனியானது ஈனி வழங்குகின்ற அந்த தனித்த இரட்டை எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ள ஏதுவாக காலியான ஆர்பிட்டாலை பெற்றிருக்கணும். உலோக அயனியில காலியான ஆர்பிட்டால் இருக்கணும். நாலாவது பாயிண்ட், இந்த மைய உலோக அயனியினுடைய காலியான ஆர்பிட்டால் இனக்கலப்பில் இருக்கணும். மைய உலோக அயனியினுடைய காலியான ஆர்பிட்டால் இனக்கலப்புன்னா வெவ்வேறு ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால் ஒன்னோடு ஒன்று கலந்து சம ஆற்றலால் உடைய ஆர்பிட்டாலாக மாறும். ஐந்தாவது, இந்த இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் ஈனியினுடைய ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி. இந்த இனக்கலப்படைந்த உலோக ஆர்பிட்டாலும் ஈனியினுடைய ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தி உலோகத்துக்கும் ஈனிக்கும் இடையே ஈதல் சகப்பிணைப்பு உண்டாகிறது. ஈதல் சகப்பிணைப்பு. ஓகே, இது 5 பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த கொள்கையின்படி ஈனிக்கு உலோக பிணைப்பு, ஈனி உலோக பிணைப்பு சகப்பிணைப்பு தன்மை உடையது. ஈனியானது குறைந்தபட்சம் ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரானை பெற்றிருக்கிறோம். மூணாவது பாயிண்ட், உலோக அயனியானது இரட்டை எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ள ஏதுவாக காலியான வெற்று ஆர்பிட்டாலை பெற்றிருக்க வேண்டும். இந்த உலோக அயனியினுடைய ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பு காலியான வெற்று ஆர்பிட்டால்கள்
இந்த உலோக அயனியினுடைய வெற்று ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடுகிறது. 5வது பாயிண்ட், இனக்கலப்படைந்த உலோக ஆர்பிட்டால்கள் ஈனியினுடைய ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி நமக்கு உலோக ஈனி ஈதல் சகப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்து கவனிக்கும், நல்ல கவனிக்கும். அடுத்தது 1 ஆறாவது பாயிண்ட், இந்த இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் திசை நோக்கிய பண்பை கொண்டது. இனக்கலப்பு ஆர்பிட்டால்களுக்கும் திசை பண்பு. ஒரு எடுத்துக்காட்டை தான் போடும். இப்போ அனைவியின் 4 இருந்தா இனக்கலப்பு sp3, அனைவியின் 4 ஈ இருக்கு வச்சுங்களேன், சரியா? அனைவியின் 4 வச்சுங்க, ஈ 4 சொல்றேன். அனைவியின் 4 இருந்தா இனக்கலப்பு எப்படி இருக்கும்? sp3 இருக்கலாம். இப்படி இருந்தா அமைப்பு நான்முகி. எடுத்துக்காட்டு NiCO4. அதே அணிவின் 4 DsP2 இந்த மாதிரி இனக்கலப்பு நிகழலாம். இப்படி இருந்தாக்கா அதோட வடிவம் வந்து தலை சதுரம், இந்த வடிவத்தில் இருக்கும். உதாரணம் NiCN4(2-). ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் 7வது பாயிண்ட். நல்லா கவனிங்க. இப்போ எண்முகி அணைவுகளில், எண்முகி அணைவு சேர்மத்தில் N-1 d ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டால் இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? உள் ஆர்பிட்டால் அணைவுகள். அதாவது எண்முகி அணைவு சேர்மத்தில் N-1 d ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டால். உதாரணமா இப்போ நிக்கல் வச்சுங்களேன். நிக்கலை பார்த்தீங்கன்னா 3d8 4s2 இல்லையா? இப்போ இந்த ஆர்பிட்டால் அதாவது N-1 வெளிக்கூட்டுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டில் இருக்கிற டி ஆர்பிட்டால். ஸோ இந்த மாதிரி டி ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டால் கரெக்ட் சொன்னோம். உள் அணைவு ஆர்பிட்டால் அப்படின்னு பேர். உள் ஆர்பிட்டால் அணைவுகள்னு பேர். அதே வந்து ND ஆர்பிட்டால், NDனா இப்போ 4s 4p 4d. ஸோ இந்த ஆர்பிட்டால், அதாவது ND ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டால் அதுக்கு என்ன சொல்லணும்னா வெளி ஆர்பிட்டால் அணைவுகள். ஓகே, அப்போ எண்முகி அணைவில் N-1 d ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டாக்கா உள் ஆர்பிட்டால் அணைவு. ND ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டால் வெளி ஆர்பிட்டால் அணைவுன்னு பேர். அடுத்து 8வது பாயிண்ட் காணுங்க. இந்த மைய உலோக அயனியானது தனித்த இணையாகாத எலக்ட்ரானை கொண்டிருப்பேன். மைய உலோக அயனி தனித்த ஒரே ஒரு எலக்ட்ரான், தனித்த இணையாகாத எலக்ட்ரானை பெற்றிருந்தால் அது பேராகாந்த தன்மை. சரியா? அதே வந்து எலக்ட்ரான்களை இரட்டையாக காணப்பட்டால், ஜோடியாக காணப்பட்டால் டயாகாந்த தன்மை. 9வது பாயிண்ட், இந்த CO CN- அமோனியா இந்த ஈனைகள் தான் என்ன பண்ணும்னா மைய உலோக அயனியில் உள்ள எலக்ட்ரானை இணையாக்கும். வலிமையான ஈனிகள் மைய உலோக அயனியில் உள்ள எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும்? இணையாக்கும், ஜோடியாக்கணும். இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? வலிமையான ஈனிகள். லாஸ்ட் பாயிண்ட், இப்போ இனக்கலப்பு ஆர்பிட்டால், இனக்கலப்படைந்த உலோக ஆர்பிட்டாலுக்கும் ஈனியினுடைய ஆர்பிட்டாலுக்கும் மேற்பொருந்துதல் நல்லா இருந்தாலும் வலிமையான சகப்பிணைப்பு. இனக்கலப்பு ஆர்பிட்டாலுக்கும் ஈனியினுடைய ஆர்பிட்டாலுக்கும் உலோக இனக்கலப்பு ஆர்பிட்டாலுக்கும் ஈனியினுடைய ஆர்பிட்டாலுக்கும் இந்த மேற்பொருந்துதல் நன்கு நிகழ்ந்தால்தான் வலிமையான சகப்பிணைப்பு உண்டாகும். ஓகே, இது என்ன கொஸ்டின் நம்பரு? நல்லா கவனிங்க, 10வது கொஸ்டின். ஓகே, சரி. இல்லை சார், இது ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் முன்னாடி. இது லாஸ்ட் கொஸ்டின் இருக்குதான், இது ஒரே ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன், கவனிங்க. சரி, நல்லது. இது ஒரு கொஸ்டின். இது 9வது கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் நம்பர் மாற்றிருக்கேன். சரி, 9. இது அடுத்து 11 முடிச்சிட்டேன். 10வது அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஒளி சுழற்சி மாற்றியங்கள். இது முன்னாடி நடத்தணும் பரவாயில்ல. அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஒளி சுழற்சி மாற்றியங்களை எடுத்து காட்டுதல் விளக்குகிறார். ரொம்ப சிம்பிள் தான்.
இப்போ சீர்மை தன்மையற்ற நல்ல கவனிக்கணும் அணைவு சேர்மங்கள் அல்லது கைகால் தன்மையுடைய அணைவு சேர்மங்கள். கைகால் தன்மைன்னா சீர்மை தன்மை அற்ற அணைவு சேர்மங்கள் இந்த ஒளி சுழற்சி மாற்றியங்களை பெற்றிருக்கும். சீர்மை தன்மை இருக்கக்கூடாது இல்லையா? இந்த மாற்றியங்களின் கரைசல்ல தள முனைவுற்ற ஒளியை செலுத்தினால் அந்த கரைசல் என்ன பண்ணுன்னா ஒளியை வலஞ்சுழியாக வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ திருப்பும். சரியா? திரும்பி சொல்ல சீர்மை தன்மையற்ற அணைவு சேர்மங்கள் தான் இத்தகைய மாற்றியம் காணப்படுகிறது. இந்த மாற்றியங்கள் உள்ள கரைசலில் தள முனைவுற்ற ஒளியை செலுத்தும் போது அது வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ சுழற்றப்படுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா COCl2 En2+. இது பார்த்தீங்கன்னா நல்ல கவனிக்கணும். இதில் சிஸ் இருக்கும், டிரான்ஸ் இருக்கும். சிஸ் மாற்றம், டிரான்ஸ் மாற்றம். சரியா? சிஸ்னாக்கா ஒத்த தொகுதிகள் அருகருகில் இருக்கும், பக்கத்தில் தான் சிஸ். இதில் சிஸ் மாற்றியத்தில் தான் இந்த ஒளி சுழற்சி மாற்றியம் காணப்படும். இப்போ நல்லா கவனிக்கணும். சிஸ் மாற்றியம் பாரு, ஒத்த தொகுதி பக்கத்தில் இருக்கும். இது எத்திலீன் டயகம். சரியா? எத்திலீன் டயகம். சரியா? இது ஒரு நல்லா கவனிக்கணும். இது ஒரு மாற்றியம், சிஸ் மாற்றம். இதனுடைய பிம்பம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய இமேஜ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சீன் இங்கே வந்துடும், இஎன் இங்கே இருக்கும், இஎன் இங்கே இருக்கும். சரியா? இது ஒன்று மேலே ஒன்று பொருந்தா. ஸோ இப்போ இது ஒரு சிஸ்ஸில் ரெண்டு மாற்றியம் இருக்குது. ஒன்று மேலே ஒன்று பொருந்தாத ரெண்டு மாற்றியம். சரியா? ஒன்று என்ன பண்ணுன்னா தலைமுறை முற்றை ஒளியை வலதுபுறமாக திருப்போம், இன்னொன்று இடதுபுறமாக திருப்போம். இதுதான் ஒளி சுழற்சி மாற்றம். ஒளி சுழற்சி மாற்றம் பற்றியும் சொல்ல சீர்மை தன்மையற்ற அணைவு சேர்மத்தில் இத்தகைய மாற்றியம் காணப்படும். இந்த மாற்றியங்கள் உள்ள கரைசலில் ஒளி தலைமுனைவுற்ற ஒளியை செலுத்தும் போது ஒளியை வடஞ்சுழியாகவோ இடைஞ்சுழியாகவோ சொல்கிறோம். எடுத்துக்காட்டு COCl2 En2+ ரெண்டு சிஸ் மாற்றியத்தில் தான் ரெண்டு ஒளி சுழற்சி மாற்றியங்கள் உள்ளது. ஓகே, தேங்க்யூ. இப்போ 11 கேள்வி முடிச்சுருக்கேன். மிச்ச கேள்வி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.